ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்ஆர்பி அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ அப்ளை பார்த்தீங்களா? ஸோ நான் வெளியே வந்துடுறேன். வெளியே வந்துட்டு பாருங்கள், இதுதான் மெயின் குரூப்பு. லைக் ஒரு ஒரு ஸ்டேட்டில் வந்து ஒரு ஒரு இதில் வந்து மாற்றி போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நான் சென்னையில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த சென்னைக்கு பார்த்தீங்களா, அது கிளிக் ஹியர் டு அப்ளை ஆன்லைன் போட்டு கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு மெயின் பேஜ் ஒன்று போகுது, சரிங்களா? ஸோ மெயின் பேஜ், ஸோ டவுன்லோட் ஃபார்மெட் அப்ளை வந்துச்சு பார்த்தீங்களா? ஸோ அப்ளைன்றது கிளிக் பண்ணுங்க. ரிக்வயர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் கேட்டகரி ஆஃப் பேராமெடிக்கல் சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஸோ நான் அப்ளை கொடுக்குறேன். ஸோ அப்ளை கொடுத்த பிறகு ஸோ கிரியேட் அக்கௌண்ட் ஒன்று கேட்குது ஆக்சுவலாக, சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட ஒரு அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா அது வந்து லாகின் பண்ணிக்கணும். டேரெக்டாக லாகின் பண்ணிங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் அப்புறம் பாஸ்வேர்டு அது கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக வந்து லாகின் ஆகிடும், சரிங்களா? ஸோ வெளியே வர்றேன். வெளியே வந்துட்டு ஆல்ரெடி ஹேவ் அன் அக்கௌண்ட் அப்படியே போட்டுக்கலாம். இல்லைனா கிரியேட் அக்கௌண்ட் போட்டுக்கலாம். கிரியேட் அக்கௌண்ட்னா ஸோ இதில் நேஷனாலிட்டி இந்தியன் போட்டுக்கோங்க. அப்புறமா அந்த ஃபுல் நேம், உங்கள் நேமு, அப்புறமா ரீஎன்டர் ஃபுல் நேம் அதே நேமு, அப்புறமா ஹேவ் யூ சேஞ்சட் யுவர் நேம். ஸோ ரீசெண்டாக வந்து உங்கள் நேம் ஏதாவது சேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கோங்க. எஸ்ன்னா எஸ் கொடுங்க, நோன்னா நோ கொடுங்க, சரிங்களா? அப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக ஆஸ் பர் ரெக்கார்ட் மெட்ரிகுலேஷன் 10th எப்படி உங்களது நேம் கொடுத்துருக்காங்களோ அதே மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் ஜெண்டரு மேலா ஃபீமேலா, ஓகேங்களா? ஸோ அப்புறமா ஃபாதர் நேமு, ரீஎன்டர் ஃபாதர் நேமு, அப்புறமா மதர் நேமு, அப்புறமா ரீஎன்டர் மதர் நேம், சரிங்களா? ஸோ அப்புறமா வந்து ஆதார் கார்டு வந்து நம்பரை வந்து என்ட்ரி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்புறம் வெரிஃபை இஸ் ஆதார். ஸோ ஆதாரில் இருக்கிற நேமும் அப்புறமா மெட்ரிகுலேஷன் இருக்கிற நேம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஐ டோன்ட் ஹேவ் ஆதார் கார்டுனா ஸோ எனி அதர் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வரும். அதுக்கப்புறம் உங்களுடைய மெயில் ஐடி, சரிங்களா? உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்துருங்க. அப்புறமா உங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓடிபி ஜென்ரேட் ஆகிடும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர், உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரு இப்போ ஏதாவது இப்போ இந்த ஆல் டிக்கெட் அந்த மாதிரி ஏதாவது வருதுன்னா உங்கள் ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அதுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ மொபைல் நம்பர் கொடுத்துட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா அந்த ஓடிபி வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு அப்புறமா வந்து பாஸ்வேர்டு, ஸோ என்ன பாஸ்வேர்டு வந்து என்ட்ரி பண்ணுங்களோ அதை கொடுத்துட்டிங்கன்னா அப்புறமா கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு, அது பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு, அப்புறமா கேப்சா, இந்த கேப்சா வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணிவிட்டு அது போட்டு கிரியேட் அக்கௌண்ட் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகிடும், சரிங்களா? ஸோ நான் ஆல்ரெடி அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஒரு நிமிஷம். ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டேன். ஸோ லாகின், ஸோ ஆல்ரெடி ஐ ஹேவ் அன் அக்கௌண்ட். ஸோ இது கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய மொபைல் நம்பர், ஸோ எந்த மொபைல் நம்பர் கொடுத்தாலும் இல்லைனா உங்கள் மெயில் ஐடி கொடுத்துட்டு அப்புறமா பாஸ்வேர்டு கொடுத்துட்டு கொடுத்தீங்கன்னா அப்புறம் என்டர் கேப்சா கொடுத்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ டேரெக்டாக போய்ட்டு நீங்கள் வந்து இந்த ஆர்ஆர்பி எந்த போஸ்டிங் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஆல் த பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆர்ஆர்பி வந்து இந்த டைமு ஸோ எம்ஆர்பியில் வந்து விட்டவங்களுக்கு வந்து ஆர்ஆர்பி வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஸோ எனிவே ஆல் த பெஸ்ட். நன்றி நண்பர்களே.